இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அருளி செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி தேவனுடைய மகிமை, கிருபை எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நம்ம தேவனிடத்திலிருந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வதுனா அதற்கு ஒரு வழி என்னன்னா, கொடுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் உள்ளது. அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரே வழி கொடுப்பது தான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கிணறு எடுத்துட்டிங்கன்னா அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைக்கும் பொழுது தண்ணீர் மீண்டும் ஊறுகிறது. எந்த அளவு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மீண்டுமாக தண்ணீர் ஊறும். பழமொழி கூட சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாறும். அப்போ ஒரு கிணற்றிலிருந்து எந்த அளவுக்கு நம்ம தண்ணீரை இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் மீண்டும் ஊறும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மீண்டுமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றிருக்கிறோம். அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறோம், அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய சுகத்தை பெற்றிருக்கிறோம், அவரிடத்திலிருந்து பணத்தை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை தேவனிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இந்த காரியங்களை, இவைகளை நாம் அதிகமாய் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்கிறார். எந்த அளவிற்கு நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தில் படிக்கிறோம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அதற்கு என்ன அர்த்தம்னா, நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் பெறும் பொழுது அநேக இடங்களிலிருந்து நாம் பெறுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் தயவு செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தயவு பல இடங்களிலிருந்து வந்து சேரும். யாரோ ஒருவருக்கு நம்ம பணத்தை கொடுத்து உதவி செய்கிறோம், இல்லை மன்னிப்பை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பல இடங்களிலிருந்து மன்னிப்பு, பணம் வந்து சேரும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அளந்து உங்களுடைய மடியிலே போடுவார்கள். பல இடங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை கொடுக்கும்படிக்கு அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அநேக வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை காட்டிலும் அதிகமான இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கொடுப்பதும் பெறுவதும் ஏதோ பொருளாதாரத்தை பற்றி சொல்லப்பட்ட காரியம் மட்டுமல்ல, நம்முடைய சுவாபத்தை, நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய உதவியை எல்லாவற்றையும் உள்ளடக்கின காரியம்தான் நாம் கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு தயவை கொடுங்கள், அன்பை கொடுங்கள், இரக்கத்தை கொடுங்கள், மன்னிப்பை கொடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் கொடுங்கள். தேவனிடமிருந்து அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கொடுத்து பெற்றுக்கொள்வது என்பது தேவனுடைய நீதி. அதன்படி இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அநேக காரியங்களை நீங்கள் பெரும்படிக்கு நியமித்திருக்கிறார். இன்றைய தினத்தில் பெரும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.